கீழ்குப்பம் கதிரேசன் சுப்பிரமணியன். முதல் வீடியோவில் நான் கஞ்சா டாஸ்மாக் பற்றி பேச ஆரம்பித்து கொஞ்சம் நிறைய அரசியலுக்கும் சமுதாயத்துக்கும் போயிட்டேன். டாக்டர்ன்ற முறையில் நான் சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டு அதை பற்றி சொல்லலை. அப்புறம் அதை நினச்சி பார்த்தா என்னடா நம்ம அதை சுத்தமாக விட்டுவிட்டோமே அப்படின்ட்டு அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு இப்போ இங்கிலாந்துலேயும் இந்த நான் வேலை செய்கிறது நான் முழு நேரம் வேலை செய்யலை. இஷ்டப்பட்ட வேலை செய்வேன், இஷ்டப்படலாம் வேலை செய்வேன். அப்படி தான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க், எல்லாம் லோக்கம்னு சொல்லுவாங்க. அவசர பிரிவில் வேலை செய்கிறேன். அதில் முழு நேர ஆளுங்களாம் நம்ம நாட்டிலேருந்து எல்லாம் முக்கால்வாசி அதில் தான் வேலை செய்வானோ. அதனால் அவனுங்க அனுபவம்லாம் நீங்கள் நான் சொல்கிறது சரியான்னு செக் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த நாட்டில் இந்த இங்கிலாந்தில் சொல்கிறேன், அவசர பிரிவில் எவனாச்சும் வேலை செஞ்சேன்னா அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நான் சொல்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஜெர்மனியில் வேறு மாதிரி இருக்கும். ஜெர்மனியில் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சினா உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி சீர்திருத்தப்பட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இங்கிலாந்து என்னென்னா எவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் அவன் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி மூலமாக தான் உள்ளே வரணும். அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசு சாவரம் வலிக்கும். அது ஆம்புலன்ஸ் மூலமாக வரலாம், அவனுக்கு நேராக வரலாம், இல்லை குடும்பங்க கூட்டு வரலாம், இல்லை ஃபயர் சர்வீஸ் கொண்டு வரலாம், இல்லை சோஷியல் சர்வீஸ் கொண்டு வரலாம், இல்லை மென்டல் ஹெல்த் வைத்தியக்காரனுங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வரலாம், இல்லை செக்யூரிட்டி ஏதாச்சும் ஆர்மிலேருந்து எல்லாம் எது நடந்தாலும் அந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி மூலமாக தான் வரும். அதனால் நம்ம ஒரு வேலையில் இருக்கோன்னா இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அது பேட்டர்ன் வந்துடும். இதுதான் ஒரு கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சாக்க அது இயல்பாக வந்துடும். இருந்தாலும் ஒரு நாளைக்கும் புதுமைக்கு குறைவே கிடையாது. ஏன்னா அப் டு டேட் இல்லையா, எல்லாம் தினைக்கும் நடக்கிறது. இதோ இப்போ 25 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துக்கும் நாடு முன்னேறிட்டுதா அப்படின்னா இல்லை, வித்தியாசம் சொல்லலாம். சில வித்தியாசம்னா அடிப்படையில் எல்லாம் சில இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லலாம், சில இதெல்லாம் மோசம் சொல்லலாம். எல்லா நாட்டுக்கும் இப்போ நம்ம ஊர்லேயே படு குட்டிச்சோரம் இருக்குது முதல்ல விட. அதே மாதிரி தான் சில விஷயத்தில் எங்கேயும். ஆனால் நாட்டுக்கு நாடு வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒருத்தன் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி, அதாவது இந்த அவசர சிகிச்சை பிரிவில் இங்கிலாந்தில் வேலை செஞ்சான்னா அவனுக்கு வாழ்க்கையில் வேறு எந்த பாடமும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த மக்களை பற்றினா இந்த நாட்டில் இருக்கிறவங்களேருந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். வேறு வழியே கிடையாது. நம்ம ஊர் டாக்டருங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதனால் ஒரு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியில் வேலை செய்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்லனாச்சும் ஏதாச்சும் ஒரு திட்டம் இருக்கும். என்ன நடக்க போகுது, எங்கே சொல்கிறோம் அப்படி இப்படின்னு நம்ம பாதுகாக்கணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. என்ன வருதுன்னே தெரியாது. இதனால் நம்ம ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்து இந்த பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்லாம் இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியில் இப்போ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, அதில் இப்படி செய்ய முடியாது. அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் இல்லை ஒரு ஏரியாவுக்கும் ஒரு டவுனுக்கும் சிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கலாம். லண்டனில் ஒரு மாதிரி இருக்கும், வேறு ஒரு நாட்டில் இந்த சிட்டியில் வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி. ஆனால் நாட்டுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்படி தான் இங்கே பல பிரச்சனைகள், வயலன்ஸ்லேருந்து இல்லை குடிகாரன்லேருந்து கஞ்சா நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் சொல்ல வரேன். அந்த டாக்டர்ன்ற முறையில் பார்த்தா ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அந்த அனுபவம் இல்லாத ஒரு பேஷண்ட்டை இல்லாத வர முடியாது. அதான் சொல்ல வரேன். ஸோ என்னுடைய பார்வையில் டாக்டர்ன்ற ஒரு நான் யாருக்கும் என்றைக்குமே இது மாதிரி ஆளுங்களுக்கு நான் பர்சனல் அட்வைஸ் கொடுக்குறதில்லை. என்ன அறியாத சில சமயம் அது மாதிரி அட்வைஸ் கொடுத்து பொம்பளை மாட்டிட்டுருக்கிறேன். ஏன்னா மனிதாபிமானத்தை நம்ம எங்கேயாச்சும் நல்லது சொன்னால் அது கெட்டதாக முடிஞ்சிடும் இந்த நாட்டில் பல விஷயங்கள். அதனால் நல்லதுன்றதை நல்லது நினைக்கணும், நல்லது சொல்லணுன்றதையே மறந்துடணும். நம்ம பொறுத்தவரைக்கும் அதுதான் நிறைய பேர்லாம் என்னோடய உஷாரானானுங்க. என்ன செய்யணுமோ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு அவன் மனுஷனாக பார்க்குறானோ இல்லையோ தன்னை பாதுகாத்துக்கணும். ஒரு டாக்டராக இருக்கணும், ஒரு நர்ஸாக யாரும் வேலை செய்யணும். அது போலீஸ்காரன் இருக்கலாம், ஃபயர்மேனாக இருக்கலாம், எந்த பப்ளிக் சர்வீஸில் இருக்கணும் தன்னை பாதுகாத்துக்கணும்னு தான் பார்ப்பான், தான் மேலே பழி வரக்கூடாதுன்ட்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பானுங்க.
நம்ம அந்த எல்லையை மீறி நம்ம வந்து ஒருத்தர் மேலே அக்கறை எடுத்து ஒருத்தர் மேலே அக்கறை எடுத்து ஏதாச்சும் சொல்லிட்டோன்னா அது வம்பில் தான் போய் முடியும். நல்லதுக்கு நீ நல்லதுக்கு செஞ்சேன் அந்த கதெல்லாம் வேணாம், நீ இன்னும் ஒரு நல்லது செய்ய வேணாண்டா, நீ செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போடா அப்படின்னு சொல்லுவானுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் மாதிரி நம்ம ஊர்லேயும் அப்படி தான். எங்கேனாச்சும் டேய் நீ குடியானாரு கஞ்சா அடி எனக்கு எது கவலை கிடையாது, இது என் வேலை, இது உனக்கு இந்த வேலையை நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ன்ற முறையிலையோ நர்ஸுன்ற முறையிலையோ வேறு போலீஸ்காரன்ற முறையிலையோ இல்லை சோஷியல் ஒர்க்கன்ற முறையிலையோ இல்லை மென்டல் ஹெல்த் ஒர்க்கன்ற ஏதோ ஒரு அவன் வேலைக்கு தகுந்த மாதிரி என் வேலையை நான் செஞ்சுட்டு போவேன் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு மீறி போக மாட்டானோ. இப்போ நம்ம ஊரில் தான் எல்லாம் கவலைப்படுறது, இளைஞர்கள் போயிட்டான் குடிகாரன் ஆகிட்டான். நான் சொல்லியிருக்கேன், குடிகாரன்லாம் சில பேர் சொல்லுவான் குடித்தா உண்மையை சொல்லிவிடணும், அவன் மேலே பாதகம் இல்லாதவனுங்க, அயோக்கிய பசங்க. குடிகாரங்கள் நாட்டும் ஒரு அயோக்கிய பசங்களை, பொய் சொல்ல அயோக்கிய பசங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடவை பார்த்துட்டேன். நான் ஆரம்பத்தில் நினச்சது உண்டு, குடிகாரன்லாம் ஒன்றும் அப்பாவிங்க, ஏதோ ஒரு இதில் மனசை பாதிக்கப்பட்டு குடிக்கிறான், இல்லை ஓரளவு இல்லை கஞ்சா இதில் போதைப்பொருள் பயன்படுத்துகிறான்னு நினைப்போம். அயோக்கிய பசங்க எது வேணாலும் செய்வானோ, குடிக்கிறதுக்காக எந்த பொய் வேணாலும் சொல்லுவானுங்க, எந்த அயோக்கியத்தனம் வேணாலும் பண்ணுவானுங்க, எந்த கூலி வேலையை கூலிப்படையாக செயல்படுவானுங்க. அதனால் வர்ற பிரச்சனை தான். ஒருத்தன் ஒரு போதையில் கஞ்சாவோ இல்லை மதுவகைகள் சாராயத்துக்கோ அடிமையிட்டான்னா அவன் யோக்கியனாகவே இருக்க மாட்டான், நல்லவனாகவே இருக்க மாட்டான், அவன் ரொம்ப அபாயகரமானவன். எது வேணாலும் செய்வானோ, பாவ புண்ணியம் இல்லாத செஞ்சுட்டு பழியை நம்ம மேலே போடுவானோ. ஒன்றால் தாண்டா அப்படி செஞ்சேன், ஒன்றால் தான் குடியாரானே, ஒன்றால் தாண்டா அழிஞ்சேன்னு. நான் என்ன சொல்கிறப்பெல்லாம் அயோக்கிய பசங்களை நீங்கள் அழியறதை நான் பார்க்கணும். என்னடா ஒரு டாக்டர் வந்துருக்குன்னு இப்படி சொல்லாதுனோ, என் குடும்பத்தில் நிறைய பார்த்துட்டேன். அயோக்கியனுங்க குடிகார பையனுங்கள்லாம் அயோக்கியன். கிராமத்துலேயும் சொல்கிறேன், குடிகாரன் கஞ்சா விற்கிறவன் போதை பொருவன் இவனுங்கெல்லாம் படு அயோக்கிய பசங்க. இவனுக்காக வருத்தப்படுறது டோட்டல் வீண், முழு வீண். அவனுக்கு டாஸ்மார்க் கடை இருக்கலாம், இல்லாத இருக்கலாம், கஞ்சா இருக்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவன் இருக்கலாம், இல்லாத இருக்கான். அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவானோ, எங்கே இருந்தாலும் குடிப்பானோ. அதனால் இதை பற்றி வருத்தப்படுறதே வீண். இது சமுதாயமே அப்படி தான். அவனுக்கு ஒரே வழி, குடிச்சிட்டு ஒன்று நமக்கு முன்னாடி சாவான், இல்லை நம்மளை சாவடிச்சுட்டு சாவான். இதுதான் வித்தியாசம். இவங்களை போய் திருத்தணும், டாஸ்மார்க் கடையை மூடிட்டா எல்லாம் யோக்கியன் ஆகிடுவோன்றதெல்லாம் சும்மா கதை. அதனால் விட்டுடுங்க. குடிகாரன் குடிக்கட்டும், கஞ்சாயில் அலையிறவன் அலையட்டும். அவனுக்கு அதுக்காக செய்கிற சட்டத்துக்கு புறம்பான குற்றச்செயல்கள் அதை மட்டும்தான் அவன் தண்டிக்க முடியும். அதான் நம்ம செய்யலாமே தவிர இந்த கஞ்சா பயன்படுத்துகிறவங்கள குடிகாரங்களை திருத்தலான்னு உங்கள் காலத்தை பணத்தை நிம்மதியை வீணாக்காதீங்க. ஒன்று அதான் சொல்லணே, அவனுங்க ஒழிவானுங்க நிச்சயமாக, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. சில பேர் அவனுங்க ஒழியத்துக்கு முன்னாடி நம்மளை ஒழிச்சிட்டு போவானுங்க. அதான். அதனால் வந்து இந்த குடிகார நாய்களை பற்றியோ கஞ்சா அடிக்கிற நாய்களை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது. அதனால் அவனுக்கு சட்டத்துக்கு புறமான குற்றங்கள் செஞ்சால் அவனுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவான். அதான் சொல்லுவான் தவிர மீதி இந்த நாய்களை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். அதான் நல்லது.